நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் தரிசனம் பார்த்த ஸ்தலத்தை பற்றி போடுற என்னோடய யூடியூப் சேனலில் இன்றைக்கி 760வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், திருப்பதிக்கு சமமான கோவில் அப்படின்னு. திருப்பதி வெங்கடாஜலபதி தானாகவே தன்னோட பக்தர்கோசரம் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலிச்சுருக்கார். இது இந்த ஸ்தலத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஊர் பேர் மட்டும் தெரிஞ்ச ஊராக இருந்தது. இந்த கோவிலுக்கு இந்த தடவை இந்தியாவுக்கு போயிருந்தபோது 40 சிவாலயங்களை பார்க்குற பாக்கியம் கிடச்சதுன்னா 30 பெருமாள் கோவிலை பார்க்குற பாக்கியமும் கிடச்சிது. இதுதான் முதல் தடவை. இந்த தடவை நிறைய பெருமாள் கோயிலை பார்த்தது. அப்படியான கோவில்களில் ஒன்று தான் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். ஒவ்வொரு ஊர்லேயுமே திருப்பதிக்கு சமமான கோவில்கள் இருக்குங்கிறத என்னோட திருநெல்வேலி பதிவில் நான் போட்டிருக்கேன். அங்கே போன போது தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற உப்பிலியப்பன் கோவில், அந்த கோவில்லையும் வந்துட்டு திருப்பதிக்கு வேண்டிண்டு உப்பிலியப்பன் கோவிலில் செய்யலாம். ஆனால் உப்பிலியப்பன் கோவிலில் வேண்டிந்தால் திருப்பதியில் அந்த பிரார்த்தனையை செலுத்த முடியாதுன்ட்டு இருக்குது. அந்த மாதிரி கும்பகோணத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில், திருப்பனந்தாள்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஊரோட பேர் சேங்கனூர். இந்த ஊரில் 2 சிறப்பு இருக்குது. சிவாலயம் அங்கே 63 நாயன்மார்களில் ஒருத்தரான சண்டிகேஸ்வரர் பிறந்த ஸ்தலம். இன்னொன்று வைஷ்ணவர்களில் பெரியவாச்சர் பிள்ளைங்கிறவர் பிறந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குது. இந்த பெரியவாச்சன் பிள்ளை யார் என்னங்கிற விவரமும் எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு அந்த கோவிலில் தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அவரை பற்றி படித்து நான் தெரிஞ்சினேன். இந்த கோவிலில் நான் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து நடந்து சொல்லிவிட்டு அப்புறம் பெரியவாச்சரை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 நிலை கோபுரத்தோடு இருக்க மாதிரி இருந்தக்கூடிய சிவன் கோவிலை தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து ரோடை தாண்டினாலே நேர் எடுத்த மாதிரி 3 நிலை கோபுரத்தோடு இருந்த ஸ்ரீனிவாச பெருமாளை போய் தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். நானும் என்னோடய சாரதி ஜெயபிரகாஷ்ங்கிறவர் தான் போனோம். போனால் அங்கே ஜுவதஸ்தம்பம் இருந்தது. நாங்கள் நுழைய கூட இல்லை. அப்போது அங்கே இருந்த பட்டாச்சாரியார் வாங்கோ சீக்கிரம் வாங்கோன்ட்டு கூப்பிட்டார். என்னடா நம்மளை கூப்பிட்றாரே நினச்சிட்டு போனாக்க, யாரோ அன்றைக்கி திருக்கல்யாண உற்சவம் கொடுத்துருந்தா. அந்த திருக்கல்யாண உற்சவத்துக்கு சுவாமிக்கு சீர்தட்டு எடுத்துகிட்டு போகிற பாக்கியம் கிடச்சது. அங்கே வந்தவா எல்லார் கையிலையும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துண்டுவா, அவளோட சொந்தக்கார, அவளோட நண்பர்கள் எல்லார் கையிலையும் ஒவ்வொரு தட்டு கொடுத்தும் என்னோட கையில் 2 தட்டு தூக்கிண்டு போகிற பாக்கியமும், என்னோட சாரதி பிரகாஷ் கிட்ட ஒரு தாம்பாளமும் அவர் கொடுத்து, பிரகாஷையும் இதை நகர்த்தி வையின்னு சொல்லி அதை உதவியும் கேட்டார் அவர். அதோடு எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே எழுத்த மாதிரி நேரில் பார்த்தா அது பெருமாள் சன்னதி வாசலில் ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படியே திருப்பதியில் நிற்கிறதோட இன்னும் கொஞ்சம் பெரியவராகவே இருப்பார்ல இருக்குது. இவ்வளவு கிட்டக்க கூட்டமே இல்லாமல் நானும் பட்டாச்சாரியாரும் மட்டும்தான் அந்த அளவுக்கு கிட்டக்க சுவாமியை தரிசனம் பார்த்துட்டு அவர் கையில் கொடுத்த அந்த கல்யாணத்துக்கு உண்டான சீர்தட்டை எடுத்துட்டு போகும்போது ஏற்பட்ட அந்த உணர்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்போது மனசுக்குள்ளே, அப்பா இந்த தடவை திருப்பதிக்கு போகணும்னு நினச்சோம். ஆனால் வந்த நேரத்தில் அந்த திருப்பதியில் அந்த டோக்கன் கிடச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினச்சா, நீ ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கியா, திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்துட்டேங்கிற அந்த ஒரு ஆனந்தத்தோட மனசில் அந்த பிரகாரத்தை சுற்றி வரணும். நாங்கள் கோவிலை சுற்றி வந்து தான் அவள் திருக்கல்யாண உற்சவம் சுவாமிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இடத்துல பண்ணினா.
அந்த சைடில். அப்போது சுற்றி வரும்போது மனசெல்லாம் திருப்பதியை நினச்சிட்டு வந்தால் யாருமே நம்ப மாட்டா. இது சத்தியமாக நடந்த விஷயம். சுவாமி ஒரு பிரகாரம் போயிட்டு பின்னாடி பக்கம் திரும்புகிற இடத்துல திடீர்னு ஒரு வாசனை, அப்படியே திருப்பதி லட்டு, கம 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 கமன்னு திருப்பதி லட்டுவோட வாசனை. நம்ம திருப்பதியில் தான் இருக்கோங்கிறத எனக்கு காட்டுறதுக்கோசரம் சுவாமியே எனக்கு அருள் புரிஞ்ச மாதிரி மனசில் நினச்சிட்டேன். அந்த நினப்போடையே அந்த சீர்தட்டு பட்டாச்சாரியார்கிட்ட கொடுத்துட்டு அந்த கல்யாண கோஷ்டிக்கார உட்காந்து சங்கல்பம் பண்ணிக்கும்போது பூஜையை ஆரம்பித்த உடனே நாங்கள் கிளம்பி அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது எனக்கு நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. இந்த கோவிலை பற்றி அதுக்கப்புறம் நான் படித்த போது தெரிஞ்சின்றது, திருப்பதியில் எல்லா பெருமாள் கோயில்லையுமே பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் அபயஹஸ்தத்தோடு இருப்பார். இங்கே கையை இடுப்பில் வச்சுட்ட மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது. திருப்பதியில் நடக்கிற எல்லா உற்சவங்களுமே இந்த கோவில்லையும் இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்தலத்தை பற்றி யார் இந்த பெரியவாச்சர் பெரியவாச பிள்ளைங்கிறவர் அப்படின்னு சொல்லி, பெரிய வாச்சான் பிள்ளைன்னு பேர், யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இவர் 12 ஆழ்வார்களும் எழுதின 4000 திவ்ய பிரபந்தம், 4000 செய்யுள் எல்லாத்துக்குமே விளக்கம் எழுதினவர் இவர் தானாம். அதை இவர் ஒரு பிராமணர் அந்தனர் குடும்பத்தில் பிறந்தவர். சோழிய பிராமணர் அப்படின்னு சொல்லுவாளாம். அதை இவரை பற்றி சொல்லும்போது சோழியன் சுவைத்த எச்சில் அப்படின்னு அந்த பாசுரத்தை சொல்லுவாளாம். அந்த அளவுக்கு அவர் ரசித்து பார்த்து இறைவனுக்கு அதை அர்ப்பணிச்சிருக்கார் அப்படின்னு. சரி, இவர் யார் என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்க, ஒரு யமுனாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரங்கநாச்சியார்னு ஒரு மனைவி. அவள் 2 பேரும் இந்த ஊரில் தான் குடுத்தனம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு பிள்ளை குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த பிள்ளை குழந்தை ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், எப்படி கிருஷ்ணர் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அதே ஆவணி ரோகிணியில் இந்த குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தைக்கு கிருஷ்ணசூரி அப்படின்னு பேர் வைக்கிறாளாம். கிருஷ்ணான்ட்டு கிருஷ்ணசூரின்ட்டு பேர் வைக்கிறாளாம். இந்த குழந்தை தான் பின்னாடி மகதாசாச்சாரியார் அப்படிங்கிற பேரும் இவருக்கு வந்திருக்கு. இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே உணர்ச்சியெல்லாம் கொடுத்து, தெய்வ பக்தியை கொடுத்து, பக்கத்தில் இருந்த திருவள்ளியங்குடி அந்த ஊருக்கு கூட்டுண்டு போவாளாம். அந்த ஊருக்கு போய் அந்த குழந்தைக்கு அந்த பக்தி ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அப்போது கல்யாணம் பண்ணி வைக்கணும் போது அவர் கல்யாணத்தில் நாட்டமே இல்லையா. ஆனாலும் பெரியவாள்லாம் சேர்ந்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அவருக்கு பெருமாள்லேயே அப்படியே சரணாகதி அடையணும்னு நினைக்கிறார். அப்புறம் அப்பா அம்மா மனைவியோட போயிட்டு வா, திருப்பதிக்கு போயிட்டு வான்னு சொல்லி திருப்பதிக்கு அனுப்புகிறாளாம். திருப்பதிக்கு போனவருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்த உடனே அங்கேருந்து விட்டுட்டு வர மனசே இல்லையாம். அங்கேயே காலத்தை கழிச்சிடணும், சுவாமிகிட்டேயே இருக்கணும்னு நினைக்கிறாராம். அப்போது சுவாமி ஒரு அந்தனர் மாதிரி அவர்கிட்ட, இல்லை உன்னால் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, நீ உன்னோட சேங்கனூருக்கே புறப்பட்டு போன்னு சொல்லி அந்த அந்தனர் மூலியமாக ஒரு சாலிக்கிராம கல்லை கொடுக்குறாராம். சாலிக்கிராமங்கிறது உருவம் இல்லாமல் ஒரு முழுக்குன்னு இருக்கும். அந்த கல் அந்த கண்டகி நதியில் கிடைக்கும், அந்த சாலக்கிராமம்ட்டு. அந்த சாலக்கிராமத்தை கொடுத்த உடனே அவர் அதை எடுத்துட்டு வராராம். கொள்ளிடக்கரைக்கிட்ட வரும்போது அந்த கல்லை 2 பேருமே அந்த நதியில் குளிக்கணுமேன்னு சொல்லிட்டு
அந்த கொள்ளிடக்கரை மணலில் வச்சுட்டு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வராளாம். குளிச்சுட்டு வந்து பார்த்தா சாலிக்கிராம கல்லை காணுமா. ஐயோ, ஈசனை கொடுத்தா அதை நம்ம பெருமாள் இப்படி தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அழுது புலம்பி சாப்பிடாமையே தன்னோட ஆகாரம் பண்ணி எதுவுமே இல்லாமல் தன்னோட உயிரையே மாச்சின்னோன்னு சொல்லி அரண்ட புரண்டுன்னு இருந்தார். அப்போ சுவாமி வந்து சங்கு சக்கரரா அவரோட கனவுல தோணி, இந்த இடத்துல நான் இருக்கேன், நீ வந்து தேடிப்பாரு, இதே மண்ணிலேயே தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னாராம். உடனே இவர் கிராம ஜனங்கள் எல்லாரையும் கூட்டுண்டா அந்த இடத்துக்கு போனாராம். சில பேர் சொல்கிறா அவர் குடங்குடமாக பாலெல்லாம் எடுத்துகிட்டு போனார், பால் அபிஷேகம் பண்ணி அந்த இடத்த தேடினார் அந்த மண்ணில்ன்ட்டு சொல்கிறா. ஆனால் அவர் தேடினாருங்கிறது மட்டும் கண்டிப்பாக தெரியும். அங்கே தேடி பார்த்தா அவரோட கண்ணுக்கு சுவாமியோட முகம் தெரியறதான் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிற மாதிரி. அந்த முக தரிசனம் பார்த்த உடனே சந்தோஷத்தில் போய் முழுசாக எடுத்து பார்த்தா, இன்னைக்கு நான் தரிசனம் பார்த்தேன்னு சொன்ன அந்த வெங்கடாஜலபதி பெருமாள் பெருசாக சங்கு சக்கரத்தோடு இருக்கார். அப்போது அதை பார்த்த உடனே இவருக்கு ஆனந்த கூத்தாடுறாராம், ரொம்ப சந்தோஷமாக. மாட்டு வண்டியில் அந்த சுவாமியை ஏற்றிண்டு வராளாம். வரும்போது இந்த கோவில் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற இடத்துக்கிட்ட மாட்டு வண்டியோட அச்சு முறிஞ்சு போய்ட்டுறதான். முறிஞ்சு போன உடனே எனக்கு இந்த இடத்துலையே கோவில் கட்டி என்னை பிரதிஷ்டை பண்ணிடுன்னு சுவாமி சொன்னபடியா இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தவிர இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமி வந்து ஒரு கை அபயகரம் கொடுத்துண்டு இன்னொரு கையை இடுப்பில் வச்சுட்ட மாதிரி இருக்கார். இங்கே வந்து அவர் பஞ்சாயத்து சுவாமியாக நமக்கு காட்சி தரார். அதாவது சங்கு சக்கரம் கதை வில் வாள் எல்லாத்தையும் வச்சுட்டு நமக்கு காட்சி தரார். இந்த பெரியாச்சான் பிள்ளை சன்னதி ஒன்று இருக்குது இங்கே. அதுக்கப்புறமா ஒரு சுதர்ஷன தாழ்வார் சக்கர தாழ்வார் சன்னதி, அவ்வளோதான் இந்த கோவிலில். தாயாருக்குன்னு தனி சன்னதி கிடையாது. ஏன்னா அலமேலு மங்கைய பெருமாள் வெங்கடாஜலபதி தன்னோட மார்லேயே வச்சுன்னு இருக்கார். அதனால் அம்பாளுக்குன்னு தனி சன்னதி கிடையாது. இங்கே வந்து உற்சவராக வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தான் இருக்கார். இந்த ஊர் வந்து ஆதி காலத்தில் சங்கநல்லூர் அப்படின்னும் சங்கபுரி அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கான். இந்த சுவாமி கோயிலுக்கு பின்னாடியே ஒரு புஷ்கரணி இருக்கான், அதாவது தீர்த்தம். அந்த புஷ்கரணிக்கு பேரே சுவாமி புஷ்கரணின்ட்டு. எப்படி திருப்பதியில் வந்து சுவாமிக்கு பூந்தோட்டம் பூச்செடிகளோட நந்தவனம் இருக்கோ அதே மாதிரி இந்த கோவிலையும் நந்தவனம் இருக்குது அப்படின்னு. ஆவணியில் 3 நாள் பவித்ரோற்சவம் நடக்குமா. ஆவணி ரோகிணி தான் இவர் பிறந்த நாள். கிருஷ்ணர் பிறந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு தாங்கிறபடியாக கிருஷ்ண ஜெயந்தியும் இவர் பெரியவாச்சான் பிள்ளையோட ஜெயந்தியும் சேர்த்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து புரட்டாசி மாதத்தில் இங்கே வந்து எல்லா சிறப்பான பூஜைகளும் நடக்கிறது. ராமநவமியும் நடக்கும். மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்து போது இங்கே சுவாமிக்கு உண்டானது ஸ்ரவண நட்சத்திரங்கிறபடியா இந்த ஸ்ரவண நட்சத்திரத்தில் இங்கே ஆதி காலத்தில் என்ன பண்ணுவாளான்னாக்க ஒரு தங்க கிண்ணியில் வச்சு சுவாமிக்கு இது பண்ணுவாளாம், நெய்யை விட்டு தீபார்த்தனை காட்டுவாளாம். அந்த பழக்கம் வந்து இன்றைக்கும் இருந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் சுவாமிக்கு உண்டான வெங்கடாஜலபதிக்கு உண்டான ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரம் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதும் இன்னொரு கூடுதல் தகவலாக இருக்குது. இவர் யார் அப்படின்னு கேட்டாக்க திருமங்கை ஆழ்வார்ன்ட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த திருமங்கை ஆழ்வாருங்கிறவர் வந்து கலியன் ஆழ்வார்னு சொல்லுவார்.
அவர் ஒரு தடவை திருக்கண்ணமங்கைக்கு போயிட்டு அங்கே கிருஷ்ணரை பார்த்து அவர் பாட்டு பாடுறாராம். திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் பாடும்போது அந்த சுவாமி அசையவே இல்லையாம். அப்போது திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரா, நான் பாடினது உனக்கு கேட்கலையா? நான் பாடின தமிழ் உனக்கு புரியலையா? உனக்கு தமிழில் திருப்பி சொல்லணுமா, விளக்கி சொல்லணுமான்னு சொல்லி கேட்குறாராம். அப்போ சுவாமி சொல்கிறாராம், இந்த தடவை நான் அச்சாவதாரத்தில் இருக்கிறேன், நீ மானிட பிறவியாக இருக்க. அடுத்த தடவை நீ சொல்ல அதை நான் கேட்குறதுக்கு நானே உனக்கு சிஷ்யனாக வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த திருமங்கை ஆழ்வார் தான் அந்த கல்யாண ஆழ்வாருங்கிறவர் தான் நம்பிள்ளை அப்படின்னு சொல்லி திருவரங்கத்தில் இருந்தவர். அந்த நம்பிள்ளை கிட்ட சுவாமி தான் இந்த யமுனாச்சாரியார் ரங்கநாச்சியாருக்கு மகனாக பிறந்து கிருஷ்ணசூரியா பிறந்து அதுக்கப்புறமா அவர் இந்த பெரியவாச்சான் பிள்ளைங்கிற பேரை எடுத்துக்கிறார். பிள்ளைங்கிறது பிள்ளைமார் ஜாதிய மதத்தையும் குறிக்கிறதில்ல, பெருமாளுக்கே பிள்ளையாய் இருந்தவர், பெருமாளே பிள்ளையாய் வந்தவர், அதனால் பிள்ளைன்னு சொல்லி சொன்னார். இவர் இங்கே பெருமாளை இது பண்ணுறார், பிரதிஷ்டை பண்ணுறார், எல்லாம் பண்ணுறார். அதுக்கப்புறம் அவருக்கு திருவரங்கத்துக்கு போகணும், ரங்கநாத சுவாமியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். போகும்போது தான் அவர் நம்பிள்ளையை பார்க்குறார். நம்பிள்ளையை பார்த்து அவர்கிட்ட சிஷ்யராக சேர்ந்துண்டு அவர்கிட்டேருந்து கற்றுண்டு அதுக்கப்புறமா இவர் 4000 திவ்ய பிரபந்தம் மட்டும் இல்லை, ராமாயணத்துக்கு பொருள் எல்லாமே இவர் எழுதியிருக்கார். இவர் எழுதியிருக்கிறபடியாக நிறைய விஷயங்கள், அதாவது பரந்தப்படி பரந்தர ரகசிய விவரணம், பாசுரப்படி ராமாயணம், திருக்குறுந்தாண்டக விளக்கம் அப்படின்னு சொல்லி நிறையா, கலியன் அருள் பாடு, அப்புறம் நவரத்ன மாலை எல்லாம் நிறையா எழுதுகிறார். எழுதினபடியாக பெருமாளே இவருக்கு அபய பரதராஜர் அப்படின்னு பேரை சொல்கிறாராம். அதுக்கப்புறமா தாயார் கோதை நாச்சியார் அங்கே இருக்கக்கூடியவர் சுவாமிக்கு இவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்திங்கிற பேரை இவருக்கு கொடுக்குறாளாம். அப்படி பெருமாளாலேயும் தாயாராலேயும் அனுகிரகம் பண்ணப்பட்டவர் தான் இந்த பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிறவர். இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் இவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிற பாக்கியம், படிக்கிற பாக்கியம் எல்லாமே எனக்கு கிடச்சிது. திருப்பதியில் நடக்கிற மாதிரி எல்லா உற்சவங்களும் இந்த கோவிலில் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. சின்ன கிராமம்தான். இந்த சேங்கனூருங்கிற ஊர் செங்கலூர் அப்படின்ட்டு இருந்தது. இந்த ஊரை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுட்டேன்னாக்க, இப்போ கிருஷ்ண பிரேமைன்ட்டு இருந்தார், அவர் இந்த ஊரில் இருந்தார், அவருக்கு ஒரு இடம் இருக்குங்கிறதெல்லாமும் இந்த கோவிலில் இந்த பெரியவாச்சன் பிள்ளை வச்சுருந்த அந்த ஆதி காலத்து விக்கிரகங்கள் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமை அண்ணாவாத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணினதாகவும் நான் செவி வழியாக கேட்டிருக்கேன். அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு போனார் இல்லையா, அங்கே எல்லாத்தையும் கற்றுண்டு எல்லா இதுக்கும் பொருள் எழுதி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் திருப்பி சேங்கனூருக்கே தன்னோட இறுதி காலத்தில் வந்துடுறாராம். வந்துட்டு பெருமாளோட பாதத்துக்கிட்டேயே அப்படியே முக்தி அடைஞ்சிடுறார். அதனால் இன்றைக்கும் பெருமாளோட காலுக்கிட்ட ஒரு சாலக்கிராம கல் இருக்கான். அந்த கல்லில் தான் பெரியவாச்சான் பிள்ளை அவர் முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிறதும் புஸ்தகங்கள் மூலிமா தெரிஞ்சினேன். ரொம்ப திருப்பதிக்கே சமமான கோவில்
நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு 18-20 கிலோமீட்டர் தூரத்தில் கூட்டமே இல்லாமல் நிம்மதியாக தரிசனம் பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த ஸ்தலத்தை எல்லாருமே போய் பார்த்து இறைவனோட அருளை பெறணும்னு சொல்லி வேண்டின்னு இந்த பதிவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.